ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா, ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணியை வச்சு ஒரு ட்ரை மசாலா தான் செய்ய போகிறோம். பச்சை பட்டாணி மசாலா நம்மளுக்கு தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு ஒரு நல்ல சைட் டிஷ். அது மட்டும் இல்லாமல் எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் இது ஒரு நல்ல பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சமையல் அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. பட்டாணி மசாலா செய்ய ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உடச்ச உளுந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்த உளுந்து நல்லா செவக்க ஆரம்பிக்குது. இப்போ 10 பல்லு பூண்டை இடித்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவை கீரி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பூண்டும் பச்சை மிளகாவும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பூண்டு லைட்டாக செவக்க ஆரம்பிக்குது. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி அதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும், அந்த அளவுக்கு வதக்கி விடணும். வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி அதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வருது. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து இந்த வெங்காயத்தோட 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டால் போதும். தக்காளி நம்மளுக்கு ஸ்மாஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை, 1 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். தக்காளி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ட்ரை மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து 1 நிமிஷம் இந்த வெங்காய தக்காளியோட நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் அதோடைய பச்சை வாசனை நல்லா போகும். ட்ரை மசாலா சேர்த்து 1 நிமிஷம் இந்த வெங்காய தக்காளியோட நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 250 கிராம் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ பட்டாணியை வாங்கி நீங்கள் தோல் உரிச்சிங்கன்னா ஒரு 1/4 கிலோ கிடைக்கும். உரிச்ச பட்டாணியை நல்லா சுத்தம் செஞ்சு கடாயில் சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணியை சேர்த்து இந்த மசாலாவோட 1 நிமிஷம் நல்லா பெரட்டி விடுங்க. 1 நிமிஷம் இந்த பட்டாணி இந்த மசாலாவோட நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம பட்டாணி ட்ரை மசாலா தான் பண்ண போகிறோம், அதனால் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் பட்டாணியை நல்லா வேக விடலாம். இது ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணின்றனால ஒரு 5 நிமிஷம் போதும் நம்மளுக்கு பட்டாணி வேகிறதுக்கு. அப்பப்போ மூடியை திறந்து கிளறி விடுங்க, இல்லைனா நம்மளுக்கு அடி பிடிச்சிரும். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விட்டாச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகி பட்டாணி நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு கலரி விடுங்க. தண்ணி எல்லாமே ட்ரை ஆகி வந்திருக்கு. ஒரு கலரி விட்டு பட்டாணி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பட்டாணி நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூளும் மிளகுத்தூளும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. ட்ரை மசாலாவுக்கு எப்போவுமே இந்த மிளகுத்தூளும் கரம் மசாலா தூளும் கடைசியாக போட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் கடைசியாக சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. கரம் மசாலா தூளும் மிளகுத்தூளும் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஒரு கலரி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்டான ஃப்ரெஷ்ஷான பட்டாணியை வச்சு ஒரு ட்ரை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு லைக்கை தட்டுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வரும் நாட்கள் இனிதே அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.